Hi guys, welcome to Chennai IAS Academy. So வரவிருக்கக்கூடிய தேர்வு டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுகளுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A மற்றும் 4 தேர்வுகளுக்கான புக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ புக்ஸ்னுடைய ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupees ஆகுது. ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டாக புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ புக்ஸ்னுடைய ஆர்டர் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கோம். மேற்கொண்டு புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா கீழே தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9043211311 அல்லது 9043211411. தேங்க்யூ. Dear guys, morning. Today we go to discuss about freedom movement in Tamil Nadu. Already we focused before 1935. Today we start from the classes in the year of 1937. The Congress formed the ministry under the Rajaji. So this is the today topic. First Congress ministry in 1937 by Rajaji. So actually freedom movement la vandu pathinga sonna nariya events vandu pathinga sonna important. So that's why the same way today's section also the very important. After 1935 the freedom struggle movement to move the way of very vigorous. So in the year of 1935 the British government passed the Indian Government Act. Some terminological changes implemented in India. So that is the first terminological changes is provisional autonomy introduced in state governments. Before 1919 Act, the provisional autonomy introduced in central, but this Act 1935 Act is introduced provisional autonomy in states. So what is the difference between 1919 Act, 1935 Act? So 1919 Act Montagu Chelmsford Act la enna sollirukanga sonna diarrhea government introduced in provisional மாநிலங்கள்ல இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனா 1935 ல வந்து பாத்தீங்க சொன்னா அது ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்க சொன்னா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்ல வந்தது. ஸோ அந்த ரீசன்ல வந்து பாத்தீங்க சொன்னா இயர்லி வந்து எலெக்ஷன்ஸ் 1937 ல எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க. அந்த டைம் வந்து பாத்தீங்க சொன்னா இந்தியாவில் வந்து 13 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ப்ரொவின்ஷியல்ஸ் அப்படின்னு ப்ரொவின்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ அந்த 13 ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்க சொன்னா 11 ஸ்டேட்ல வந்து காங்கிரஸ் வந்து தன்னுடைய கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதுல 9 வந்து பாத்தீங்க சொன்னா இண்டிவிஜுவலா ஃபார்ம் பண்றாங்க. 2 பிளேஸ்ல வந்து கொலிஷன் கூட்டணி வச்சு ஃபார்ம் பண்றாங்க. ரிமைனிங் 2 பிளேஸ்ல வந்து முஸ்லீம் லீக் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் சென்னை, அப்போ இப்போ சென்னை சொல்றோம், தமிழ்நாடு சொல்றோம், அப்போ மட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொன்னா மட்ராஸ் ஸ்டேட் ப்ரொவின்ஸ்ல வந்து பாத்தீங்க சொன்னா ராஜாஜி காங்கிரஸ் பார்ட்டி ஓன் த மெஜாரிட்டி பிளேசஸ் அண்ட் ஃபார்ம் தி கவர்மெண்ட் அண்டர் தி ராஜாஜி. ஸோ சிம்பிளி கால்டு சிஆர் ஆர் ராஜகோபாலாச்சாரி இஸ் சிம்பிளி கால்டு ராஜாஜி ஆர் சிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் ஹிஸ்டரியில. அப்போ இவர்கிட்ட கேட்கிற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேஸ்டு கொஸ்டின். When did Congress government form first ministry in Madras state அப்படின்னு சொன்னா 1937. So who's under the government was formed அப்படின்னு பாத்தீங்க சொன்னா ராஜாஜி. இது ரெண்டுமே எக்ஸாமினேஷன்ஸ் கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா what are the very important achievements of Rajaji during the form of first Congress ministry அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் த ப்ராபிஷன்ஸ் ஆஃப் லிக்யூர் மது விலக்கு வந்து முதல்ல ஒரு சேலத்துல வந்து பாத்தீங்க சொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஸோ சேலத்துல ஒரு வந்து மது விலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ப்ராபிஷன்ஸ் ஆஃப் லிக்யூர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவென்யூ லாஸ் ஆகுது. ஸோ அந்த ரெவென்யூ லாஸை வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக ஹி டேக் ஏ நியூ மெஷர்மெண்ட், ஒரு புதிய நடவடிக்கை வந்து அவர் எடுக்கிறாரு. ஸோ அதுதான் என்னன்னு சொன்னா ஹி இன்ட்ரடியூஸ் தி சேல்ஸ் டாக்ஸ் in first time in India. இந்தியாவிலே வந்து பாத்தீங்க சொன்னா முதல் முறையா வந்து விற்பனை வரியை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா ராஜாஜி. இதுவும் எக்ஸாம் பேஸ்டு கொஸ்டின்ஸா இருக்கு. ஸோ அந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா டியூரிங் தி டைம் ஆஃப் 1937 தமிழ்நாடு ஃபேஸ் த நம்பர் ஆஃப் இஷ்யூஸ். அதுல ஒன் ஆஃப் த இஷ்யூ என்ன அப்படின்னு சொன்னா ஹரிஜன்ஸ் அப்படின்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அன்டச்சபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் கிளாஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புறக்கணிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு வந்து பாத்தீங்க சொன்னா காமன் பொது தெருல காமன் வேல அவங்களுக்கு நடக்கிறதுக்கு பர்மிஷன்ஸ் கிடையாது. அதே மாதிரி டெம்பிள்ஸ்ல என்ட்ரி ஆகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா இருந்த ஒரு ஜென்ரலான இஷ்யூஸ் தான் அது.
அப்போ இந்த இயர் ஆஃப் 1937 வந்து பாத்தீங்க சொன்னா 37ல ராஜாஜி ஃபார்ம் பண்ணவன அவர் ஃபேஸ் பண்ணனும் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா the temple opened the temple for untouchables, அதாவது தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்ற அரிஜன மக்களுக்கு வந்து பாத்தீங்க சொன்னா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து கோயில்கள்ல வந்து நுழையிறதுக்கான போராட்டங்கள் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அப்ப அவர்களுக்கு வந்து அரிஜன மக்களுக்கும் கோயில்களை திறந்து விடுறது ராஜாஜியினுடைய இன்னொரு மிகப்பெரிய ஒரு சாதனையா இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டெம்பிள்ஸ்க்காக ஒரு ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ராஜாஜி வந்து ஃபார்ம் பண்ணுவாரு. அந்த ஆக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 1939 டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் அண்ட் இன்டிமேட்டி ஆக்ட், அதாவது அரிஜன மக்கள் கோயிலுக்குள் நுழையும் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணி அரிஜன மக்களையும் கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு வாய்ப்பளிக்கிறார். அதே மாதிரி இந்த டெம்பிள் இஷ்யூஸ் எடுத்து வந்து பாத்தீங்க சொன்னா போராட்டம் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னா மதுரை ஹரிஜன் சேவாக் அப்படின்னு சொன்ன ஒரு அமைப்பு என்ன பண்ணுதுன்னு சொன்னா லீட் த protest activities and lead the struggle for the issue of temple entry in மதுரை கோயிலுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி அரிஜன மக்கள் வந்து பாத்தீங்க சொன்னா கோயிலுக்குள் நுழையும் போராட்டத்தை வந்து பாத்தீங்க சொன்னா இந்த மதுரை ஹரிஜன் சேவாக் அப்படின்ற இந்த கமிட்டி, அதாவது ஒரு குழு, இந்த சங்கம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அந்த போராட்டத்தை வழிநடத்திட்டு போகுது. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்க சொன்னா வைத்தியநாதன், ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி இந்த வைத்தியநாதன் அப்படின்ற மதுரையை சேர்ந்தவர். இவர் என்ன பண்றாருன்னா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு போராட்டத்தை வந்து நடத்துறாரு. ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்க சொன்னா இந்த மதுரை ஹரிஜன் சேவா கமிட்டியோட பிரசிடென்டா வைத்தியநாதனே இருக்கிறாரு. அண்ட் தென் அதனுடைய செக்ரட்டரியா வந்து இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்க சொன்னா எல்என் கோபால்சாமி. ஸோ எல்என் கோபால்சாமி வாஸ் தி செக்ரட்டரி ஆஃப் மதுரை ஹரிஜன் சேவா. அண்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா மதுரை ஹரிஜன் சேவாவுடைய பிரசிடென்ட் யாருன்னு சொன்னா வைத்தியநாதன். ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க சொன்னா நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ இவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா இவங்களுக்கு மதுரையில இருக்கக்கூடிய ஹரிஜன்ஸ் எல்லாமே மதுரை டெம்பிள்ஸ்குள்ள என்ட்ரி ஆவதுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்றதுக்காக மதுரை டெம்பிள் என்ட்ரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை வந்து பாத்தீங்க சொன்னா இவங்க நடத்துவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ராஜாஜி 1939ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் அண்ட் இன்டிமேட்டி ஆக்ட் அப்படின்ற கோயில் நுழைவு சட்டத்தை வந்து கொண்டு வருவார். ஸோ இது ராஜாஜியோட கவர்மெண்ட்ல வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்க சொன்னா டியூரிங் தி ரூல் ஆஃப் ராஜாஜி 1937ல பாத்தீங்க சொன்னா தி கண்டிஷன்ஸ் ஆஃப் ஃபார்மர், ஸோ விவசாயிகளுடைய டெனன்ட் அவங்களுடைய நிலைமையை வந்து பாத்தீங்க சொன்னா கண்காணிக்கிறதுக்காக ஒரு கமிட்டியை வந்து பாத்தீங்க சொன்னா அவன் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ அந்த கமிட்டிக்கு தான் யார் பிரசிடென்டா அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் சொன்னா டி பிரகாஷ். ஸோ டி பிரகாஷும் பிகேம் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா, ராஜாஜிக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆறவர். அதே மாதிரி ஆந்திரா பிரிக்கும் போது வந்து பாத்தீங்க சொன்னா ஆந்திராவுடைய ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டரும் இந்த டி பிரகாஷம் இருப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க சொன்னா ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டி பிரகாசம். ஸோ இவருடைய லீடர்ஷிப்ஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணி ஃபார்மர் கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணி ஃபார்மருடைய ரியல் கண்டிஷன் என்ன அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை வந்து கேதர் பண்ணி ராஜாஜி கிட்ட கொடுப்பாரு. ஸோ இவ்வளோ ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்க சொன்னா அட் த டைம் ஆஃப் 1939ல வந்து பாத்தீங்க சொன்னா ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும். அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா இந்த வேர்ல்ட் லெவல்ல வந்து ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகும். ஸோ அது செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார்ல பாத்தீங்க சொன்னா இந்தியா வந்து பாத்தீங்க சொன்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ். த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க சொன்னா இந்தியன் லீடர்ஸ் கிட்டயோ இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் கிட்டயோ இந்த இஷ்யூஸை வந்து பாத்தீங்க சொன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுல வந்து இந்தியா வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து நாங்க இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், அவங்கள வந்து இந்த போர்ல வந்து பயன்படுத்திக்க போறோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரீ இன்டிமேஷன்ஸும் வந்து இந்தியன் லீடர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க சொன்னா காங்கிரஸ் என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம். ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்க சொன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோ அந்த எல்லா கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்க சொன்னா ரிசைன் பண்ணோம். எதுக்கு அகைன்ஸ்டா இந்தியன்ஸோடைய பர்மிஷன் இல்லாம இந்தியாவில் செகண்ட் வேர்ல்டு வார்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்க சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காங்கிரஸ் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் அவங்களுடைய போஸ்டிங்ஸ் வந்து ரிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாருன்னு சொன்னா ராஜாஜி என்ன பண்றாரு 1939ல செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து பாத்தீங்க சொன்னா இந்தியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு இந்தியன்ஸோடைய பர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி இந்தியாவை என்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங் வந்து ரிசைன் பண்ணுவார். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ராஜாஜி 1937 to 39. So he was ruled just 2 years, but he do some tremendous achievements. First one, he
ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடா தான் இந்த ப்ராவிஷன்ஸ் ஆஃப் லிக்யூர் வந்து சேலத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. ஸோ ஆஃப்டர் செகண்ட் இயர் பாத்தீங்க சொன்னா 1952 அண்ட் 1954ல பாத்தீங்க சொன்னா 54 வரைக்கும் செகண்ட் டைம் ஒரு கவர்மெண்ட் காங்கிரஸ் தமிழ்நாடு சிஎம்ஆ செகண்ட் டைம்ல ரோல் பண்ணுவார். ஸோ அப்போ பாத்தீங்க சொன்னா இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்க சொன்னா மது விலக்கு சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு சீஃப் மினிஸ்டர் யாருன்னு சொன்னா ராஜாஜி. ஸோ அது அகெயின் மது விலக்கு இந்த லிக்யூரை அகெயின் இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் யாருன்னு சொன்னா கலைஞர் 1971ல. ஸோ இதுவும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்க. ஸோ தென் நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா ராஜாஜி, ரோல் ஆஃப் ராஜாஜி. இப்போ ராஜாஜியுடைய பர்சனல் ஹிஸ்டரி நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்த்தது ஜென்ரலா காங்கிரஸ் ஃபார்ம் த மினிஸ்ட்ரி இன் 1937 அப்படின்றது ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல பார்த்தோம். இப்போ பர்சனல் அவருடைய பர்சனல் அச்சீவ்மெண்ட், அவருடைய பர்சனல் ஹிஸ்டரி பத்தி ராஜாஜி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா ராஜாஜி அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அபவுட் ஆஸ்கிங் ராஜாஜி டியூரிங் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். ராஜாஜி கிட்ட இருந்து பாத்தீங்க சொன்னா ரிப்பீட்டடா கேட்கிற குரூப் 1 குரூப் 2 கொஸ்டின்ஸ் என்னன்னு சொன்னா he was the only one Indian Governor General to appoint at the post of ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா, இந்திய சுதந்திர இந்தியாவினுடைய ஒரே அதாவது கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்ற போஸ்டிங் பாத்தீங்கன்னா சொன்னா 1772ல வாரணாசி டைம்ல இருந்து வரும். சரி, லாஸ்ட் மவுண்ட் பேட்டன் வரைக்கும் வரும். அந்த போஸ்டிங் லிஸ்ட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் இருப்பாங்க. இந்த கவர்னர் ஜெனரல் அப்படின்ற அந்த போஸ்டிங்ல இருந்த ஒன்லி ஒன் இந்தியன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. ஸோ he was served as a governor general of free India in 1948 to 1950. அதாவது ரிபப்ளிக் டே முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க சொன்னா இவர் தான் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல். ஆக்சுவலி கவர்னர் ஜெனரல் த போஸ்ட் ஈக்குவல் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா, ஸோ 1950ல தான் நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு கான்ஸ்டியூஷனல் லான்ச் பண்ணி பாத்தீங்க சொன்னா ராஜேந்திர பிரசாத் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணோம். ஸோ இந்தியாவுடைய ஒரு ஹையஸ்ட் போஸ்டிங்ல இருந்தவர் அவர். ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் வாட் ஆர் த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா நிறைய ராஜாஜிஸ் கிட்ட இருந்து இருக்கு. ராஜாஜி பாத்தீங்க சொன்னா குலக்கல்வி சிஸ்டம் 1953ல குலக்கல்வி சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அதை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னு கூட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ராஜாஜி. ஸோ அதே மாதிரி சேல்ஸ் டாக்ஸ் இதுதான் ரிப்பீட்டடா இருக்கிற ஒரு கொஸ்டின் குரூப் 2 குரூப் 4ல. சேல்ஸ் டாக்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா அதுவும் ராஜாஜி. ஸோ அதே மாதிரி ப்ராவிஷன்ஸ் ஆஃப் லிக்யூர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதும் ராஜாஜி. ஸோ இவர்கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்க ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸஸ் இதுதான். ஸோ அதர் தென் இவர் நாட் ஓன்லி பொலிட்டீஷியன்ஸ், he served as a advocate and also he was written lot of texts. he also a writer, author. சரிங்களா, ஒரு 3 போஸ்டிங்ஸ்லயே 3 டிபார்ட்மெண்ட்லயும் வெல்விஷா இருப்பார் இவரு. ஸோ அதனால பாத்தீங்க சொன்னா இவரை மூதறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பாத்தீங்க சொன்னா ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. இனி கூட தமிழ்நாடு ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா மூதறிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா ராஜாஜி. ஸோ அதே மாதிரி சரோஜினி நாயுடு இவங்களுக்கு ராஜாஜிக்கு ஒரு டைட்டில் கொடுப்பாங்க, சென்னை ஃபாக்ஸ், சென்னை நரி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா அதுவும் ராஜாஜி. அதே மாதிரி இந்தியனுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில நிறைய டைம்ஸ்ல பாத்தீங்க சொன்னா நிறைய இஷ்யூஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல இந்தியன் லீடர்ஸ் லீட் பண்ணிட்டு போன ஒரு கேப்பபிள் பர்சன்ன்றனால இவர் பாத்தீங்க சொன்னா இந்தியன் ஹிஸ்டரியில சாணக்கியர், ஜெனரலா கௌடல்யர் தான் நம்ம சாணக்கியர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல சாணக்கியரா செயல்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா இந்த ராஜாஜி. ஸோ ராஜாஜியோடைய ஆக்சுவல் நேம் ராஜகோபாலாச்சாரி. சிம்பிளா இந்தியன் ஹிஸ்டரியில CR அப்படின்னு சொல்லி அவர் கூடுவாங்க, அதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்க சொன்னா இவருடைய ஜெனரல் பயோடேட்டாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா he was born in the year of 1878 டிசம்பர் 8ல பாத்தீங்கன்னா தொரப்பள்ளி, இப்போ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அப்போ சேலம் இருந்தது, அப்புறம் தர்மபுரி, இப்போ கிருஷ்ணகிரியா அது பிரிஞ்சிருக்கு. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இவர் பிறந்தார். ஸோ இப்போ அட் பிரசன்ட் தொரப்பள்ளி அப்படின்ற அந்த வில்லேஜ் பாத்தீங்க சொன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கு. ஸோ தென் நெக்ஸ்ட் அனதர் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா he was educated ஓசூர், பெங்களூர் அண்ட் சென்னை பிரசிடென்சி காலேஜ். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சென்னை லா காலேஜ்ல பாத்தீங்க சொன்னா he had successfully completed his higher education. சரிங்களா, இவருடைய உயர்கல்வி எல்லாமே சென்னையில முடிச்சார். பெங்களூர்ல ஓசூர்லயும் அவருடைய ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணார். ஸோ ஆஃப்டர் in 1898ல பாத்தீங்க சொன்னா he was married with அலமேலு மங்கம்மாள். ஸோ அலமேலு மங்கம்மாள் அப்படின்ற ஒரு பெண்ணை பாத்தீங்க சொன்னா இவர் திருமணம் செய்து கொண்டார். ஸோ இவங்களுடைய ஒய்ஃப். அதே மாதிரி he had 5 children. இவருக்கு 5 குழந்தைகள் பிறந்தார்கள். அதுல
3 மேல் அண்ட் 2 வந்து பாத்தீங்க சொன்னா ஃபீமேல். ஸோ அனதர் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா காந்திக்கும் ராஜாஜிக்கும் வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. இவங்க 2 பேருமே சம்பந்தி. சரியா, ராஜாஜியோடைய டாட்டர் வந்து பாத்தீங்க சொன்னா காந்தியோடைய சன் வந்து மேரேஜ் பண்ணிக்குவாரு. ஸோ ஜென்ரலா இவங்க இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இருப்பாங்க காந்தியும் ராஜாஜியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க சொன்னா இவங்க 2 பேருக்குள்ளே வந்து பாத்தீங்க சொன்னா சம்மந்தி என்ற ஒரு உறவு முறையும் இருக்கு. ராஜாஜியுடைய டாட்டர் வந்து காந்தியுடைய சன் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் 1900 வெரி எக்ஸாக்ட்லி 1900 ஒரு அட்வொகேட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க சொன்னா சேலத்துல வந்து அட்வொகேட்டா கோர்ட்ல வந்து அட்வொகேட்டா இவருடைய ஜாப் வந்து பிராக்டிஸ்ல இவர் அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணுவாரு சேலம் கோர்ட்ல. சரிங்களா, அப்பதான் இவருடைய தொழில் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல அட்வொகேட் என்ற தொழில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு. ஸோ ஹி வாஸ் ஜாயின் இன் காங்கிரஸ் ஐஎன்சில வந்து பாத்தீங்க சொன்னா 1907 வந்து பாத்தீங்க சொன்னா ஹி வாஸ் ஜாயின் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து 1907 இணையிற ராஜாஜி வெரி ஃபெமிலியர் இயர்ஸ் வித்தின் இயர்ஸ்ல இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சேலம் அண்ட் அரௌண்டஸ் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்க சொன்னா மட்ராஸ் ஸ்டேட் ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு ஒரு கேப்பபிளான ஒரு லீடராகவும் ஒரு டேலண்டடான ஒரு லீடராகவும் வெல் ஃப்ரீடம் ஃபைட்டராகவும் வந்து பாத்தீங்க சொன்னா இவரு டெவலப் ஆகுறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா he was served several struggle in the freedom movement in Tamil Nadu. He was led such more struggles in between 1919 to 1947 வரைக்கும் பாத்தீங்க சொன்னா நடக்கிற முதல்ல நடக்கிற ரவுலட் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அந்த இது 1920 நடக்கிற ஒத்தியாமை இயக்கம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் 1921 நடக்கிற வேல்ஸ் இளவரசர் வந்து இந்தியாவுக்கு வரும்போது அவரை எதிர்த்து புறக்கணிக்கிற போராட்டம். அதுக்கப்புறம் 1927-28 சைமன் கமிஷன் கோ பேக் சைமன், அதுவும் தமிழ்நாட்டில் அதிலையும் இவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஸோ 1913 வந்து சால்ட் சத்தியாகிரா. இதுதான் இவர்கிட்ட கேட்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ராஜாஜி தமிழ்நாட்டில் வந்து உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கியவர். ஹூ லீட் த சால்ட் சத்தியாகிரகா இன் தமிழ்நாடு 1913 அப்படின்னு பாத்தீங்க சொன்னா ராஜாஜி. ஸோ அதே மாதிரி இந்த ராஜாஜியோடைய சால்ட் சத்தியாகிரகம் வந்து பாத்தீங்க சொன்னா ஸ்டார்ட் ஆனது திருச்சியில. அவர் எங்க போயிட்டு உப்பு காய்ச்சினாரு தமிழ்நாட்டில் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா வேதாரண்யம். ஸோ இது வேதாரண்யம் அப்படின்ற கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இவர் கூட வந்து ஒரு 99 ஃபாலோவர்ஸ், காந்தி கூட வந்து பாத்தீங்க சொன்னா 72 ஃபாலோவர்ஸ் போவாங்க. ராஜாஜி கூட 99 ஃபாலோவர்ஸ் வந்து திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட வந்து வேதாரண்யம் வரைக்கும் நடந்து 1.5 மாசம் நடந்து வாக் பண்ணி போயிட்டு உப்புக்கு வந்து ஆங்கிலேய அரசர்கள் வந்து டாக்ஸ் வரி விதித்தது எதிர்த்து வந்து பாத்தீங்க சொன்னா இவங்க போராட்டம் நடக்கும். இந்த ப்ரொபகோட்டா வந்து பாத்தீங்க சொன்னா காந்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அது இந்தியா ஃபுல்லா எல்லா லீடர்ஸும் சீஷோர் ஏரியால கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய பகுதியில் உப்பு காய்ச்சும் போராட்டத்தை வந்து நடத்துவாங்க. சரிங்களா, இதுவும் ரொம்ப முக்கியமான மூவ்மெண்ட். நான் கோஆபரேஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த சால்ட் சத்தியாகிரகா சச் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் 1930. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா he was elected as a president of Indian National Congress in Madras State. மദ്ராஸ் ஸ்டேட் உடைய காங்கிரஸ் பிரசிடென்டா வந்து பாத்தீங்க சொன்னா 1913 வந்து இவரை செலக்ட் பண்றாங்க. 1913 இருந்து இவருடைய ரோல் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு தமிழ்நாடு ப்ரொவின்ஸ்ல. அப்ப தமிழ்நாடு ஸ்டேட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சால்ட் சத்தியாகிரகத்தை இவர் லீட் பண்றார். ஸோ அதுக்கப்புறமா நடக்கிற ஈவெண்ட்ஸ் 1942 குட் இந்தியா மூவ்மெண்ட்லயும் அவர் வந்து பாத்தீங்க சொன்னா ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். ஸோ இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ்லயும் சக்சஸ்ஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இந்தியாவுடைய டாப்பஸ்ட் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்ற ரேங்க் வந்து பாத்தீங்க சொன்னா சிஆர் வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த இயர் ஆஃப் 1942 வந்து பாத்தீங்க சொன்னா குட் இந்தியா மூவ்மெண்ட் முடிஞ்ச உடனே இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன்ஸ் ரிலேட்டடா ஒரு இஷ்யூஸ் கிரியேட் ஆகும். அப்போ நேருக்கும் இவருக்கும் ஒரு சம் கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் ஆகும். அதனால காங்கிரஸ்ல இருந்து he was left in the year of 1942 but again he was joined in 1942. ஸோ 2 years வந்து 1942-44 இந்த 2 வருஷம் வந்து பாத்தீங்க சொன்னா இவர் காங்கிரஸ் விட்டு கொஞ்சம் விலகியே இருப்பார். ஸோ ஆஃப்டர் வந்து பாத்தீங்க சொன்னா ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல வந்து சேருவாரு. ஸோ 1944 இவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து பார்ட்டிஷன் ஆகணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து பாகிஸ்தானை தனியா பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்க சொன்னா இவருடைய தாட், ராஜாஜியோடைய தாட். ஆனா காந்திக்கும் நேரு வந்து பாத்தீங்க சொன்னா பிரிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்க சொன்னா 1946 இவருடைய லீடர்ஷிப்ஸ்ல வந்து பாத்தீங்க சொன்னா சிஆர் பிளான் அப்படின்னு ஒரு பிளானை வந்து இவர் கிரியேட் பண்ணார். எந்தெந்த டெரிட்டரிஸ் எல்லாம் பாகிஸ்தான் கொடுக்கலாம், எந்தெந்த டெரிட்டரிஸ் எல்லாம் ஏரியாஸ் எல்லாம் இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் பிளானை வந்து கிரியேட் பண்ணார். அதே மாதிரி சிஆர் பிளான், when did சிஆர் லான்ச் ஹிஸ் பிளான் அப்படின்னு கேட்டிருக்காங்க 1946. ஸோ இதுவும் இந்தியா பாகிஸ்தான் டிவைடடுக்காக கொண்டு வந்த பிளான், அதாவது சிஆர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயர் ஞாபகம் 1946. ஸோ தென்
India successfully got the independence in the year of 1947. ஆகஸ்ட் 15 வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்தியா சக்சஸ்ஃபுல்லா இந்தியாக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கிச்சு. அப்போ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கின உடனே நேருடைய மினிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஹோம் மினிஸ்டர், அதாவது நெக்ஸ்ட் சரிங்களா, நேருக்கு அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இருப்பார். அப்புறம் அவருக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த போஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவரு ஹோம் மினிஸ்டரா இருப்பார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 1947ல வெஸ்ட் பெங்காலோடைய கவர்னராகவே இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு மினிஸ்டரா இருப்பார். அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலோடைய கவர்னரா 47 to 48ல வந்து வெஸ்ட் பெங்காலோடைய கவர்னரா சர்வ் பண்ணாரு. இவருடைய கேப்பபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ல பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா லாஸ்ட் கவர்னர் ஜெனரலா பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரலா இந்தியாவில் இந்த மவுண்ட் பேட்டன் 1947 இந்தியா விட்டு போவாரு, 48ல இந்தியா விட்டு போவாரு. அதுக்கப்புறம் அந்த போஸ்டிங்ல கான்ஸ்டிடியூஷன்ஸ் எழுதுற வரைக்கும் ஒரு 2 years 11 months கிட்டத்தட்ட 18 days ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் இன் பிட்வீன்ல வந்து கவர்னர் ஜெனரல் அப்படின்ற போஸ்டிங்கே கண்டினியூ ஆச்சு. அந்த போஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணும்போது யாரை வந்து செலக்ட் பண்ணாங்க அந்த போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜியை தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ ஜிஜி இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா இருந்தா ஒன்லி ஒன் இந்தியன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. ஸோ யூ கீப் இட் இன் மைண்ட், Rajaji was the first Indian Governor General. Indian Governor General in free India. Listen, சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த முதல் இந்தியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருன்னா இவர். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன். சரிங்களா, அதுவும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் வி கோ டு டிஸ்கஸ் அபவுட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவருடைய லிட்ரேச்சர்ஸ், அப்புறம் இவர் நிறைய விமோசனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரஸ் ஓபன் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு நியூஸ் பேப்பரை கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்ற அந்த ஃபேமஸ் டெக்ஸ்டுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவுடைய உயரிய விருது அப்படின்னு சொல்றது ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னு சொல்ற பாரத ரத்னா அவார்டு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இயர் ஆஃப் 1954 வந்து 3 பேருக்கு வந்து கொடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா விருது வாங்கினா முதல் இந்தியன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா ராஜாஜி. ஸோ ராஜாஜி கூட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ராதாகிருஷ்ணனுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சர் சி வி ராமனுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ பாரத ரத்னா விருது 1954 முதலில் பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ராஜாஜி. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் ராஜாஜிஸ் கிட்ட இருந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவருடைய டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் இவர் சிஎம் செகண்ட் 1952 to 54ல என்ன பொலிட்டிக்கல் அச்சீவ்மெண்ட் பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ராஜாஜி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், வாஸ் ஃபேமஸ் ரைட்டர் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். சக்சஸ்ஃபுல்லி டிரான்ஸ்லேட் ராமாயணா மகாபாரதா. ராமாயணா மகாபாரதத்தை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவருடைய முக்கியமான டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா இவர் எழுதின புக்ஸ்ல சக்கரவர்த்தி திருமகன். ஸோ சக்கரவர்த்தி திருமகன், வியாசர் விருது, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவருடைய முக்கியமான படைப்புகள். இது டெஃபினட்டா வந்து எக்ஸாம்ல இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ சக்கரவர்த்தி திருமகன், வியாசர் விருது என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க, ராஜாஜி. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு 1958ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சாகித்ய அகாடமி அவார்டு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இது கிடைக்கும். சரிங்களா, எதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா த ஃபேமஸ் சான்ஸ்கிரிட் சாங்கா இருக்கக்கூடிய குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக சங்கீதத்துல ஒரு புகழ்பெற்ற அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அதை ஏற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. இதுவும் குரூப் 2ல வந்து கேட்டிருக்க இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டியூரிங் தி ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1921ல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இவர் வேலூர் ஜெயில வந்து இம்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இந்த வேலூர் ஜெயில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா he started his written work, தனது சிறை குறிப்பு மை ஜெயில் நோட்ஸ் அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவர் தன்னுடைய சிறை வாழ்க்கை பத்தி ஒரு நூலை எழுதுவாரு. இது ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட் இயர் 1922 he was released from the Velur jail by the British government. During the time of release of Rajaji, the famous South Indian leader EVR
பெரியார் என்ன பண்றாருன்னு சொன்னா ராஜாஜியை வந்து வெல்கம் பண்றாரு, ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகும்போது வெல்கம் பண்ணி கூட்டு வரார். ஸோ 1922 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ராஜாஜி அண்ட் ஈவிஆருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்லி கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் கிடைக்குது. இவங்க 2 பேருமே நிறைய சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்னா இணைஞ்சு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போராட்டத்துல கலந்துக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் in 1937 already I told you he introduced Hindi as a compulsory subject in all the Madras state schools அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுவார். அப்போ ஹிந்தி கம்பல்சரி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நிறைய ஈவிஆர் உட்பட நிறைய தமிழ் லீடர்ஸ், திராவிடன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிலேட்டடா இருக்க நிறைய லீடர், ஜஸ்டிஸ் பார்ட்டி எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டியில நிறைய லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒரு போராட்டத்தை வந்து முக்கியமா வழிநடத்திட்டு போவாங்க. அப்போ அதை லீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்தை வந்து லீட் பண்ணும்போது வந்து பெரிய லெவல்ல ஒரு மாசிவ் கம்பைன் ஸ்ட்ரகிள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கும். அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 2 இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ், சரிங்களா? அந்த 2 இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்னு நட்ராஜன், சரிங்களா? அண்ட் தென் செகண்ட் ஒன்னு தாளமுத்து. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போராட்டத்துல வந்து இறந்துருவாங்க. தமிழ்நாட்டுல இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக முதல்ல உயிர் தியாகம் செஞ்சவங்க யாருன்னா அந்த 2 பேர் தான். ஒன்னு நட்ராஜன், செகண்ட் வந்து தாளமுத்து. ஸோ நெக்ஸ்ட் 1965 வந்து பாத்தீங்க சொன்னா செகண்ட் ஹிந்தி அகிடேஷன் மூவ்மெண்ட் வந்து நடக்கும். அது வந்து பாத்தீங்க சொன்னா அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா பக்தவாச்சலம் அப்போ காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டரா இருப்பாரு. பக்தவாச்சலம் வந்து இதே மாதிரி ஹிந்தி வந்து கம்பல்சரி இன் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணார். அதை எதிர்த்து தான் டிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே அண்ணாதுரையுடைய தலைமையில 2வது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். அப்போ அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஒரு முக்கிய போராட்டமா நடந்துட்டு இருக்கும், சரிங்களா? அப்போ முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி அகிடேஷன் இன் 1937. இது செப்பரேட் டாபிக் கூட, பட் அந்த டாபிக் வந்து யாருக்கு ரிலவெண்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜிக்கு ரிலவெண்டட். ஸோ ஈவிஆர் லீட் டு மாசிவ் கம்பைன் அகெயின்ஸ்ட் டு ஹிந்தி அகிடேஷன் இன் மட்ராஸ் ஸ்டேட்ஸ். அண்ட் தென் முஸ்லீம் லீக் எம்எல் அப்படின்னு சொன்னா முஸ்லீம் லீக் அண்ட் ஆல் தி ஸ்டூடெண்ட் யூனியன்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இந்த ஹிந்திக்கு எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போராட்டத்துல நடக்கும். இந்த போராட்டம் ஒரு கலவரம் வன்முறையை நோக்கி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம் என்ன ஆகும்னு சொன்னா ஒரு பெரிய ரேலி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நடராஜன், தாளமுத்து இறந்துருவாங்க. ஜெயிலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக இறந்துருவாங்க. அப்போ இவங்க இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நடராஜன், தாளமுத்து இறந்ததுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். ஹிந்தியை வந்து கட்டாய மொழியா தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தோம். ஒரு பெரிய ரேலி ஒரு நடக்கும். அந்த ரேலி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா the rally started from Trichy to Madras, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹிந்தி அகிடேஷன் மூவ்மெண்ட் 1937. the rally it was started from Trichy to Madras. ஸோ இதோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் மோர் தென் 120 மெம்பர்ஸ் இன்க்ளூட் ஈவிஆர் பெரியாரோட சேர்த்து 1200 பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அப்போ ராஜாஜி டைம்ல வந்து மட்ராஸுடைய கவர்னரா வந்து ஒரு பிரிட்டிஷ்கார் இருப்பார். அந்த பிரிட்டிஷ் கவர்னர் என்ன பண்ணுவார்னு சொன்னா he remove the act, ஹிந்தி இஸ் நாட் a compulsory subject அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட் என்ன பண்ணுவாரு, ரிமூவ் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் என்ன ஆகும் சொன்னா அந்த இஷ்யூஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அவருடைய பேர் ஆர்தர் ஹோப், சரியா? ஆர்தர் ஹோப் அப்படின்றவர் இந்த ஆக்டை வந்து கேன்சல் பண்ணார். ஹிந்தி கம்பல்சரி ஆக்ட் அப்படின்ற ரிமூவ் பண்ணார். ஸோ நெக்ஸ்ட் 1937 அப்புறமா வந்து பாத்தீங்க சொன்னா வெரி இம்பார்ட்டண்டா வந்து பாத்தீங்க சொன்னா 1925 ஒரு இன்சிடென்ட் இருக்கு ராஜாஜி கிட்ட. அதுதான் என்னன்றது இதோ எக்ஸாம் பேஸ்டு கொஸ்டின். காந்தி ஆசிரமம், தமிழ்நாட்டுல காந்தி ஆசிரமம் நிறுவியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. ஸோ அது எங்க நிறுவனார் பாத்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய புதுப்பாளையம் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா திருச்செங்கோடு தான் சொல்லுவாங்க. திருச்செங்கோட்டில் புதுப்பாளையம் என்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவர் காந்தி ஆசிரமத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. சரிங்க சார், காந்தி ஆசிரமத்துல இவர் என்ன சார் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா மது விலக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டார். இப்போ 1925 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா காந்தி ஆசிரமத்தை நிறுவியவர் ராஜாஜி. எங்க நிறுவப்பட்டது? திருச்செங்கோடு. இதுவும் எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின்ஸ், கீப் இட் இன் மைண்ட். அதே மாதிரி 1937 ஸ்கூல்ஸ்ல ஹிந்தி கம்பல்சரின்ற மாதிரி ராஜாஜி பண்ண இன்னொரு பெரிய தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா அவருடைய ஹிஸ்டரியில 1953 வந்து பாத்தீங்கன்னா குலக்கல்வி சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆக்சுவலி வாட் இஸ் குலக்கல்வி சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா குலக்கல்வி சிஸ்டம்னா என்னன்னா மார்னிங் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வரணும், ஆஃப்டர்நூன் அவனுடைய பேரண்ட்ஸ் செய்யற அந்த பிசினஸ் வந்து அவன் லேர்ன் பண்ணணும்.
ஸோ இதுதான் வந்து குலக்கல்வி சிஸ்டம். குலக்கல்வி சிஸ்டத்துக்கு அகைன்ஸ்டா ஈவிஆர் காமராஜர் காங்கிரஸ்ல நெக்ஸ்ட் ராஜாஜிக்கு நெக்ஸ்ட் லெவல்ல இருந்த காமராஜர் என்ன பண்றாரு, கிரிட்டிசைஸ் தி குலக்கல்வி சிஸ்டம். ஒரு மாணவன் எதுக்கு பள்ளிக்கு வரா, அவனுடைய குடும்ப தொழிலை மறந்து சமுதாயத்திலையும் பொருளாதாரத்திலையும் கல்வித்தரத்தையும் அவனை உயர்த்தி கொள்றதுக்கு பள்ளிக்கு வரான். அப்போ குலத்தொழில் அவன் கத்துக்கிறதுனால அவனுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிசைஸ் வருது ராஜாஜிக்கு. ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஈவெண்ட்டாக இந்த குலக்கல்வி சிஸ்டம் இருக்கு. அதனால டென்ஷனான ராஜாஜி என்ன பண்றாருன்னா தன்னுடைய போஸ்டிங் சிஎம் போஸ்டிங்ல 1954 ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ரிசைன் பண்ண உடனே நெக்ஸ்ட் காங்கிரஸ் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட் கேப்பபிள் லீடரா இருக்கக்கூடிய காமராஜரை தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டரா எலெக்ட் பண்றாங்க. ஸோ காமராஜர் தி ஃபார்ம் தி கவர்மெண்ட் 1954 இன் ஃபர்ஸ்ட் டைம் ஹி வாஸ் ரூல் 1954 to 1963 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் கண்டினியூவா 9 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணுவார். சரிங்களா, காமராஜ் பத்தி நான் நெக்ஸ்ட் சொல்றேன், முதல்ல நம்ம ராஜாஜியை முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 1937 இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ப்ராவிஷன்ஸ் ஆஃப் லிக்யூர் டெஸ்ட் ஆக்டிவிட்டியா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் அவரே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. அது சக்சஸ் ஆனவனே 1952 அகைன் வந்து ராஜாஜி 1952-54 வரைக்கும் செகண்ட் டைம் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு இருப்பாரு. அப்ப என்ன பண்றாருன்னு சொன்னா அவர் பண்ண ஒரு முக்கியமான இன்னொரு சாதனை என்னன்னு சொன்னா மது விலக்கு வந்து அறிமுகப்படுத்தினார். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1954 தன்னுடைய போஸ்டிங் வந்து ரிசைன் பண்ணாரு. ஸோ காமராஜர் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் எலெக்ட் ஆனாங்க. அதே மாதிரி இவருடைய டைம்ல நடந்த இன்னொரு முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா 1953 வந்து பாத்தீங்க சொன்னா மദ്രാஸ் ப்ரொவின்ஸ்ல வந்து பாத்தீங்க சொன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, சரியா, கேரளா இன்க்ளூட் ஆயிருக்கு ஒரு பெரிய ப்ரொவைன்ஸா இருந்தது. அப்போ அந்த ப்ரொவைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மோஸ்ட்லி தெலுங்கு பேசுற பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க செப்பரேட் ஸ்டேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்றவரை பாத்தீங்கன்னா கண்டினியூ ஒரு 53 இயர்ஸ் வந்து பாஸ்டிங் இருந்து பாத்தீங்க சொன்னா அவர் டெத் ஆயிடுவார். ஸோ இந்த டெத் ஆனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க சொன்னா தெலுங்கு பேசுற பீப்புள்ஸ்க்கு செப்பரேட்டா ஒரு ஸ்டேட் வேணும் அப்படின்ற இஷ்யூஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து ரீச் ஆகுது. அப்போ நேரு என்ன பண்றாருன்னு சொன்னா he give the permission to spread ஆந்திர பிரதேஷ் ஃப்ரம் மட்ராஸ் ஸ்டேட். ஆந்திர பிரதேஷ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மட்ராஸ் பிரிக்கணும், மദ്രാஸ்ல இருந்து ஆந்திர பிரதேச பிரிக்கணுன்றதுக்கு ஒரு முக்கிய நிகழ்வா பொட்டி ஸ்ரீராமுலு நாயுடுடைய டெத் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 1953 வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் த லிங்குவிஸ்டிக் பேஸ்டு டிவைடட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா ஆந்திர பிரதேஷ். மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் எது எக்ஸாம் பேஸ்டு கொஸ்டின் ஆந்திர பிரதேஷ். சரிங்களா, அதுக்கப்புறம் ஆந்திரா வந்து பிரிக்கிறாங்க. அப்ப ஆந்திரா பிரிக்கும் போது வந்து பாத்தீங்க சொன்னா சென்னை வந்து பாத்தீங்க சொன்னா நம்மளுடைய கண்ட்ரோல்லையும், திருப்பதி வந்து ஆந்திராவுடைய கண்ட்ரோல்லையும் போகுது. சரிங்களா, அப்போ ராஜாஜி தான் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. இப்போ ராஜாஜியுடைய மினிஸ்டரா இருந்த டி பிரகாசம் தான் என்ன ஆகுறாருன்னு பாத்தீங்க சொன்னா பிரிக்கப்பட்ட புதிய ஆந்திராவுடைய முதல் சீஃப் மினிஸ்டரா வந்து பாத்தீங்க சொன்னா இந்த டி பிரகாசம் எலெக்ட் ஆகிறாங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டி பிரகாசம் ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா டி பிரகாசம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா 1954 இவருக்கு ஒரு பாரத் ரத்னா அவார்டு வந்து பாத்தீங்க சொன்னா 1954 இவருக்கு பாரத் ரத்னா அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து காங்கிரஸ் உடைய சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ண உடனே பாரத் ரத்னா அவார்டு வாங்கிறார். அதுக்கப்புறம் கண்டினியூவா வந்து பாத்தீங்க சொன்னா இவருக்கும் நேருக்கும் வந்து ஒரு லிட்டில் பிட் கான்ஃபிளிக்ட் வருது. ஸோ ஃபைனலா அவர் காங்கிரஸ்ல வந்து அகைன் ஹி வாஸ் லெஃப்ட். 1942 அவர் லெஃப்ட் ஆவாரு, 44 ஜாயின் பண்ணிவிடாரு. செகண்ட் டைம் 1959 வந்து காங்கிரஸ்ல இருந்து இவர் லெஃப்ட் ஆயிட்டு என்ன பண்றாரு, ஒரு செப்பரேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து மദ്രാஸ் ப்ரொவின்ஸ்ல ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு பேர் தான் சுதந்திரா பார்ட்டி, சுதந்திர கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சுதந்திரா கட்சியை வந்து தொடங்குறாரு. இந்த சுதந்திரா கட்சி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அண்ணாதுரை கூட கூட்டணி வச்சு 1947 எலெக்ஷன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 45 பிளேசஸ் வந்து ராஜாஜி வந்து என்ன பண்றாரு, கேப்சர் பண்றாரு. அப்ப அண்ணாதுரை ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இருந்தது, ராஜாஜியோடைய கூட்டணி ஆதரவும் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 1940. ஸோ 1940 நடக்கிற வெரி இம்பார்ட்டன்டான ஒரு இன்சிடென்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம். காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுதுன்னு சொன்னா தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து அறிவிக்குது. அதன் அடிப்படையில் வந்து நிறைய லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்தோலியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா
நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் லீட் பண்றாரு. அது மாதிரி நிறைய லீடர்ஸ் ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு பாத்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகத்தை நடத்துறாங்க. காமராஜரும் லீட் பண்றாரு, ராஜாஜி லீட் பண்றாரு, சத்தியமூர்த்தி இந்த தனிநபர் சத்தியாகிரகத்துக்காக உட்காந்து சத்தியாகிரகம் செய்யறாங்க. அப்ப இவங்க எல்லாருமே யாரெல்லாம் தனிநபர் சத்தியாகிரகம் செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, பிடிச்சி ஜெயில போடுறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் தனிநபர் சத்தியாகிரகத்துக்காக சிறை சென்ற முதல் தமிழர் யார்? ஸோ மெட்ராஸ் ப்ரொவின்ஸ்ல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜன். ஸோ யூ கீப் இட் இன் மைண்ட், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாக ஜெயில் போனவர் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜன். ஸோ டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜன், இவரை நீங்க ஞாபகம் வச்சீங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் 1942, இந்த 1942 யூ நோ வெரி வெல் குட் இண்டியா மூவ்மெண்ட். ஸோ குட் இண்டியா மூவ்மெண்ட் பாம்பேல நடக்கிற ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்றாங்க. ஸோ டிசம்பர் 7th and 8th நடக்கிற அந்த ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணும்போது அந்த ரெசல்யூஷன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா ஃபுல்லா வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காந்தி அறிவிக்கிறார். ஸோ காந்தியோடைய ப்ரொபகண்டாயிட்டு காங்கிரஸ் எல்லா இந்தியாவுடைய நுக்கான் கார்னர்ல இருக்கக்கூடிய எல்லா பிளேசஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குட் இண்டியா மூவ்மெண்ட் ரொம்ப விக்ரஸா நடந்துருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் குட் இண்டியா மூவ்மெண்ட்டை லீட் பண்ணது யாரு? சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் சொல்ற சால்ட் சத்தியாகிரகத்தை லீட் பண்ணவர் ராஜாஜி. 1942ல குட் இண்டியா மூவ்மெண்ட்டை லீட் பண்ணவர் யார்? இது எக்ஸாம் பேஸ்டு கொஸ்டின். காமராஜர். ஸோ அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் காமராஜருடைய லீடர்ஷிப்ல குட் இண்டியா மூவ்மெண்ட் வந்து நடக்கும். காமராஜர் டெல்லியில பாம்பேல நடக்கிற அந்த கான்ஃபரன்ஸ்ல அட்டென்ட் பண்ணிட்டு ட்ரெயின்ல வந்துட்டு இருப்பாரு. அவர் அரெஸ்ட் பண்ணுன்றதுக்காக லோக்கல் லீடர்ஸ் எல்லாருடைய லிஸ்டே வச்சு என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் போலீஸ் எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன்லயே வெயிட் பண்றாங்க. அப்போ அரக்கோணத்துல என்ன பண்றாருன்னு சொன்னா முத்துக்குட்டி ரொம்ப ஃபேமஸ். நம்ம வேலூர் பக்கத்துல ராணிப்பேட்டை இருக்கு. இந்த ராணிப்பேட்டையில இப்போ கூட முத்துக்கடைன்னு ஒரு ஏரியா இருக்கு, சரிங்களா? அந்த முத்துக்குட்டி அப்படின்ற இந்த லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் என்ன பண்றாரு, அரக்கோணத்துல காமராஜரை இறக்கி அவர் அரெஸ்ட் ஆகுறதுன்னு காப்பாத்தி ரொம்ப செக்யூரா அவரை கொண்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இந்த குட் இண்டியா மூவ்மெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு காமராஜர் ரீசனா இருக்காரு. அவரை ரொம்ப சேஃப் பண்ணவர், சேஃப் கார்டா இருந்தவர் யாருன்னு சொன்னா முத்துக்குட்டி, ராணிப்பேட்டை முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சிங்க. ஸோ தென் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 1946, சரிங்களா, இவர் சிஆர் பிளானை வந்து லான்ச் பண்ணி இந்தியா பாகிஸ்தானை பிரிச்சாங்க. ஒரு பிளானா இருந்தது. நெக்ஸ்ட் 1947ல இந்தியா பாகிஸ்தானை இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு August 14 பாகிஸ்தான், August 15 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா காமராஜருடைய லீடர்ஷிப்ஸ்ல தமிழ்நாடு எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும், சரியா? இப்போ காமராஜர். ஸோ ஒரு காமராஜர்னா ஜென்ரலா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா காமராஜர் கிட்ட இருந்து கல்வி கண் திறந்த காமராஜர், கிங் மேக்கர்ஸ், சரிங்களா, கிங் மேக்கர்ஸ் என்று அழைக்கப்படுவார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிட் டே மீல்ஸ் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். வேற என்னென்னமான கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாம் பேஸ்ல இது காமராஜர் கிட்ட இருந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இருக்கு, சரி? அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், சரியா? ஓகே. ஸ்டில் ஃப்ரீடம் movement in Tamil Nadu is completed. Next we go to discuss the topic socio-political movements in Tamil Nadu. So சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படின்ற டாபிக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சம் ஆஃப் த ஆர்கன்ஸ், இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ்க்கும் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ எல்லாமே நியர்பை தான். அதில் ஈவெண்ட்டாக வந்து பார்ப்பீங்க. இப்போ இந்த ஆர்கனைசேஷனாக எப்படி வந்து அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இந்த டாபிக்ஸ்ல இருந்து ஆல்ரெடி நம்ம பெரியார், ராஜாஜி, காமராஜர், சரிங்களா, ஜஸ்டிஸ் பார்ட்டி எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டாபிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அகைன் அது ரீகால் பண்ணுற மாதிரி வரும், சரிங்களா? ஸோ the socio-political movements in Tamil Nadu 1916ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், நான் பிராமின் லிபரல் ஃபெடரேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றத வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறும், சரிங்களா? டிஎம் நாயர், தியாகராய செட்டியார், சி நடேச முதலியார், இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னா பிஃபோர் காங்கிரஸ் 1920 to 1937 வரைக்கும் 17 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண ஒரு ப்ராமினன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் செக்ஷன்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ தென் நம்ம வி கோ டு டிஸ்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852.
லட்சுமி ராசுலு கஜ்லு அப்படின்றவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இந்த ஆர்கனைசேஷனை வந்து நம்ம பார்த்தோம், ஒரு மெர்ஜென்ட் ஆர்கனைசேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் 1884 வந்து பாத்தீங்கன்னா மட்ராஸ் மகாஜன சபா, ஸோ MMS. ஸோ இதுவும் நம்ம ஃப்ரீடம் மூவ்மெண்ட்லேயே வந்து நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த ஃப்ரீடம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா ஃபர்ஸ்ட் லீடரா ராஜாஜியை இந்த செக்ஷன்ஸ்ல தான் நம்ம முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வி கோ டு டிஸ்கஸ் இந்த சோசியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ற ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா காமராஜர், த கிங் மேக்கர் காமராஜர். ஸோ ஜெனரலா காமராஜர் கிட்ட எக்ஸாம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை ஒவ்வொன்றா வந்து நான் அகைன் உங்களுக்கு ரீகால் பண்ணிடுறேன். ஸோ காமராஜர் he was born in the year of 1903 July 15. ஸோ ஜூலை 15 தான் இவருடைய பிறந்த தினம். Do you know which day they celebrated? Whose birthday is celebrated? தமிழ்நாடு எஜுகேஷன் டே அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா அது காமராஜருடைய பிறந்த நாள் தான், தமிழக கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிறப்பா வந்து நடைமுறையில செயல்படுத்திட்டு வராங்க. இந்த விழாவை எடுத்து அனைத்து பள்ளிகள்லையுமே வந்து பாத்தீங்கன்னா காமராஜருடைய பிறந்த நாள் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. அப்போ காமராஜர் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளா செலிப்ரேஷன்ஸ்ல இருக்கு தமிழ்நாட்டில். அதே மாதிரி இந்தியாவினுடைய கல்வி வளர்ச்சி நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்குங்க மௌலானா அபுல் கலாம் ஆசாதோடைய பர்த்டே November 11 வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்தியன் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே. அது யாருடைய பர்த்டே? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். தமிழக கல்வி வளர்ச்சி நாள் யாருன்னா ஜூலை 15 காமராஜருடைய பிறந்த நாள். இது ரெண்டுமே எக்ஸாம்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் காமராஜர் கிட்ட இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா இவருடைய டியூரேஷன் பாத்தீங்கன்னா சொன்னா 1903 to 1975. சரிங்களா? ஒரு ஷார்ட் பீரியட். ஸோ வெரி எக்ஸாக்ட்லி 72 years he was lived in the earth. இந்த பூமியில வாழ்ந்த 72 வருஷத்துல இவர் செய்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பல நூற்றாண்டுகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு பேசிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சாதனை செம்மலா இருந்தவர் தான் இந்த காமராஜர். ஸோ நெக்ஸ்ட் காமராஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா கர்ம வீரர், அதே மாதிரி கல்வி கண் திறந்த காமராஜர், கிங் மேக்கர், படிக்காத மேதை, ஏழைகளின் பங்காளி, ஏழை பங்காளி. ஸோ இந்த மாதிரி நிறைய டைட்டில் நேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவரை கால் அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுல வெரி ப்ராபபிளா வந்து கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்றது தான் நிறைய முறை கிங் மேக்கர் என்று அழைக்கப்படுவார் காமராஜ். அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் லீடர், காங்கிரஸ் பொலிட்டிக்கல் லீடரா இவர் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய சீஃப் மினிஸ்டர் டி பிரகாசம், ஓமந்தூர் ராமசாமி, குமாரசாமி ராஜா, சரிங்களா, இவங்க எல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு யார் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா காமராஜர் தான் ரீசன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நேரு இறந்ததுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி, லால் பகதூர் இறந்த பிறகு நேருடைய மகள் இந்திரா காந்தி, இவங்க ரெண்டு பேருமே லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தியும் பிரைம் மினிஸ்டரா வந்து எலெக்ட் பண்ணவரும் காமராஜர். அப்போ காமராஜர் காங்கிரஸ் கட்சியினுடைய, இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். இப்போ நிறைய தலைவர்களை வந்து உயர் பதவிகளை அமர்த்திய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கிங் மேக்கர் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இவருடைய நேட்டிவிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர். ஸோ விருதுநகர்ல தான் இவர் பிறந்தாரு, அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மாள். ஸோ இந்த குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் பிறந்த மகன் தான் இந்த காமராஜர். பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா காமராஜருக்கு வந்து இவங்களுடைய பேரண்ட்ஸ் வச்ச நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா காமாட்சி. சரிங்களா? ஒரு பெண் கடவுளினுடைய பெயர் தான் வந்து காமாட்சி என்ற பேர்ல தான் இவர் முதல்ல இவர் பேர் சூட்டப்பட்டது. இவங்களுடைய மதர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவங்க ராசா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சிவகாமி அம்மாள் காமராஜரை ராசான்னு கூப்பிட்டாங்க. அப்போ காமாட்சி அப்படின்றதுல இருந்து காமன்ற வார்த்தையும் ராஜா என்ற பேர்ல இருந்து ராசு, காமராசு அப்படின்ட்டு நாளடைவுல இவர் அழைக்கப்பட்டார். ஸோ காமராசு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவர் அழைக்கப்பட்டார். ஸோ காமராசு அப்படின்றத காமராஜர். ஸோ நெக்ஸ்ட் கல்வி. இவர் வந்து அதிகமா படிக்கல. தன்னுடைய தொடக்க பள்ளியை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சத்ரிய வித்யாலயா சாலா அப்படின்ற பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவர் கம்ப்ளீட் பண்ணாரு. ஸோ நெக்ஸ்ட் தன்னுடைய 6 வயசு இருக்கும்போது at the age of 6 his father was died. காமராஜர் 6 வயசு இருக்கும்போது அவருடைய அப்பா இறந்துட்டாரு. நெக்ஸ்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவருடைய உறவினருடைய கடையில போயிட்டு வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறமா வந்து யங் ஏஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற
ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறாரு. தமிழ்நாட்டில் வந்து நிறைய காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து ஸ்பீச் கொடுக்கறது பார்க்கும்போது வரதராஜலு நாயுடு அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய ப்ரீடாமினன்ட் லீடராக இருக்கிறாரு. அவருடைய ஸ்பீச் நிறைய அட்ராக்ட் ஆன காமராஜர் காங்கிரஸ் கட்சியில சேரணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. ஸோ 1960 at the age of 16 தனது 16 வயதுல இளம் மாணவ பருவத்திலே காமராஜர் என்ன பண்றாரு, வரதராஜலு என்பவரால் அவருடைய சொற்பொழிவால் ஈர்க்கப்பட்டு இந்த காங்கிரஸ் கட்சியில வந்து சேர்றாரு. ஸோ பின்னாடி காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தவொடனே சத்தியமூர்த்தி அப்படின்னு சொல்ற லீடர் ஒருத்தர் இருப்பாரு காங்கிரஸ்ல தமிழ்நாட்டுல, அவரை தன்னுடைய அரசியல் குருவா எடுத்துக்குவாரு. ஸோ இந்த கொஸ்டின்ஸும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறாங்க. ஹூ வாஸ் தி குரு ஆஃப் காமராஜ் அப்படின்னு சொன்னா சத்தியமூர்த்தி. இன்னைக்கு கூட சென்னையில இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்து சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. சரிங்களா? சரி, சத்தியமூர்த்தி பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா at the age of 16 he was joined in Indian National Congress by the attractive speech of Varadarajulu Naidu. Then he select Satyamurthy as his guru, political guru அப்படின்ற காமராஜருடைய அரசியல் குருனா சத்தியமூர்த்தி. ஸோ நெக்ஸ்ட் இவருடைய அச்சீவ்மெண்ட் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்க சொன்னா he served as a patriotic person, then patriotic leader. சரிங்களா? ஒரு சுதந்திர பற்றாளனாகவும் சுதந்திர போராட்டத்தில் கலந்துட்டாரு. சுதந்திர போராட்டத்தினுடைய தலைவராகவும் இவரு பல போராட்டங்களை முன்னெடுத்துட்டு போனாரு. அதை he was participate in particularly the year of 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், NCM அப்படின்னு சொல்ற ஒத்தியாமை இயக்கத்துல வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. ஸோ இந்த மூவ்மெண்ட்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ண நெக்ஸ்ட் வந்து 1921 வந்து கள்ளுக்கடை மறியல் போராட்டம், லிக்விட் ஷாப் கம்பைன் ஸ்ட்ரகிள்ல வந்து பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. அப்போ பெரியாரும் பாத்தீங்கன்னா பெரியாரோட இணைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ளுக்கடை மறியல்ல வந்து இந்த போராட்டத்திலேயே ஒரு கலந்துக்குவார். ஸோ இதுலயே ஒரு மாசிவ் நேம் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் கெயின் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் பெரியாரோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வைக்கம் போராட்டத்திலயும் அவர் வந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து வைக்கம், do you know already I told about the வைக்கம் it was one of the village. சரிங்களா? வைக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ். அங்கே மகாதேவா டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்கும். அந்த டெம்பிள்ஸ்ல வந்து ஹரிஜனாஸ், அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு சொல்ற லோ காஸ்ட் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் அந்த கோயிலுக்குள்ளதான் போகக்கூடாது, அந்த தெருவில் வாக் பண்ணக்கூடாது, சப்பல்ஸ் போட்டு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவனந்தபுரம் சமஸ்தானத்துடைய ராஜாக்கள் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஏற்றி வச்சிருப்பாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து வைக்கம் அப்படின்ற வில்லேஜ்ல வந்து பெரியார் போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்துல வெற்றி பெறுவாரு. அதனால அவர் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுவார். அப்போ இந்த போராட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா தலைமை தாங்கியவர் யாருன்னு சொன்னா மதுரையை சேர்ந்த ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்ற ஜான் ஜோசப். சரிங்களா? ஜான் ஜோசப் தான் அதை லீட் பண்ணுவாரு. அதுல பெரியார் போய் கலந்துக்கிட்டு தொடர்ந்து போராட்டம் பண்ணுவாரு. அரெஸ்ட் பண்ணி போடுவாங்க, திரும்ப ரிலீஸ் ஆகிட்டு நேரம் வைக்கத்துல போய் போராடுவார். அதே மாதிரி அந்த வைக்கம் போராட்டத்துல காமராஜரும் கலந்துக்குவார். ஸோ தென் நெக்ஸ்ட் 1927 அப்படின்னு பாத்தீங்க சொன்னா காமராஜர் காங்கிரஸ்ல வந்து ஜாயின் பண்ண உடனே வந்து பாத்தீங்க சொன்னா நேருவை வந்து தன்னுடைய நேட்டிவான விருதுநகர்ல கூப்பிட்டு இந்தியன் ரிபப்ளிக் கான்ஃபரன்ஸ், இந்திய குடியரசு காங்கிரஸ் அப்படின்ற ஒரு மாநாட்டை வந்து பாத்தீங்க சொன்னா கண்டக்ட் பண்ணுவார். அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்க சொன்னா தமிழ்நாட்டுல இருந்து லுக்கன் கார்னர்ல இருக்கக்கூடிய நிறைய சத்தியாகிரகிஸ்ட், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், நிறைய பேட்ரியாட்டிக் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க சொன்னா விருதுநகருக்கு வந்து அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது மூலமா வந்து ஒரு மாசிவ் சப்போர்ட் வந்து பாத்தீங்க சொன்னா ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல வந்து காமராஜர் கெயின் பண்ணாரு. அதே மாதிரி ஒரு குட் நேமும் வந்து பாத்தீங்க சொன்னா நார்த் இந்தியன் காங்கிரஸ் லீடர் கிட்ட நேரு அந்த காந்திஜி கிட்ட வந்து இவர் கெயின் பண்ணுவார். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரெங்த் அண்ட் லீடர் இன் மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்க சொன்னா காமராஜர் 1927 இந்த விருதுநகர் கான்ஃபரன்ஸ் இந்தியன் ரிபப்ளிக் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ்ல இவர் கெயின் பண்ணுவார். ஸோ இட் இஸ் ஆல்சோ சச் எ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் 1930 சால்ட் சத்தியாகிரகா. ஸோ சால்ட் சத்தியாகிரகா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சால்ட்டுக்கு அகைன்ஸ்டா டாக்ஸ் அகைன்ஸ்டா நடக்கிற ஒரு மூவ்மெண்ட். ராஜாஜி இது தமிழ்நாட்டில் லீட் பண்ற லீடர். அவருக்கு சப்போர்ட்டா ராஜாஜி கூடயும் இந்த மூவ்மெண்ட்ல வந்து அவரு பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா இந்த சால்ட் சத்தியாகிரகளை வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சென்டட் டு காமராஜர் as a life imprisonment for 2 years. ஸோ காமராஜரை ஆங்கில அரசு 2 ஆண்டுகள் கைது செய்து சிறையில் அடைக்கும். அப்போ அலிப்பூர் ஜெயில், சரிங்களா? அலிப்பூர் ஜெயில வந்து பாத்தீங்க சொன்னா இவரை வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அலிப்பூர் ஜெயில இருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா 1932 வந்து பாத்தீங்க சொன்னா காந்தி இர்வின் பேக்ட் வந்து நடக்கும். சரியா? செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல காந்தி கலந்துக்குவாரு. அப்போ கலந்துக்கிறதுக்கு ரீசனா வந்து இர்வின் அப்படின்ற ஒரு வைஸ்ராய் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்ட்ல சைன் பண்ணார். அப்போ அந்த காந்தி இர்வின் பேக்டுக்கு அப்புறமா என்ன ஆகிறாரு,
என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேட்ரியாட்டிக் லீடர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ரிலீஸ் பண்ணுது. அப்போ காமராஜரே வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ காமராஜர் வாஸ் ரிலீஸ் ஃப்ரம் தி ஜெயில் இன் தி இயர் ஆஃப் 1932 by the Pact of Gandhi Irvin. So then next very such a important event 1928 ல ஒன்று நடக்குது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கோ பேக் சைமன், சரிங்களா? சைமன் கமிட்டி இந்தியாவுக்கு வருது. 1919 ஆக்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த ஆக்ட் உடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் வந்து கலெக்ட் பண்றதுக்காக சைமன் அப்படின்னு சொல்ற ஒரு லீடர்ஷிப்ஸ்ல ஒரு 8 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வருது. பட் அந்த கமிட்டில யாருமே இந்தியன்ஸ் இல்ல. இந்தியனோட இஷ்யூஸை வந்து கலெக்ட் பண்றதுக்காக வர இந்த கமிட்டில இந்தியன்ஸ்ல நிறைய இந்தியன்ஸ் வந்து அந்த கமிட்டியை பாய்காட் பண்றாங்க. அதனால ஒரு ஃபேமஸ் ஸ்லோகன் கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லி இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ மெட்ராஸ் ப்ரொவின்சஸ்க்கு அவங்க வரும்போது ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூலிங் பார்ட்டியா இருக்கு. ஸோ ரூலிங் பார்ட்டி வந்து இவங்களை ஜஸ்டிஸ் பார்ட்டி இவங்களை வார்ம் வெல்கம் பண்ணுது சைமன் கமிட்டியை. பட் காங்கிரஸ் என்ன பண்ணுது, இதுக்கு அகைன்ஸ்டா எல்லா இடத்துலயும் சைமனே திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் மூவ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த மூவ்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மதுரை ஸ்பெசிபிக்கா வந்து ஜே ஜோசப், மதுரையோடைய பர்டிகுலர் லீடரா இருக்கக்கூடிய இந்த ஜே ஜோசப், ரோசாபுத்துரைன்னு சொன்னீங்க, ஜே ஜோசப்போட லீடர்ஷிப்ல இந்த கோ பேக் சைமன் ஆக்டிவிட்டிஸ் மதுரையில் நடக்கு. அதுல கலந்துக்கிற காமராஜர் சிறைக்கு போறார். ஸோ ஃபைனலா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1938ல ஸோ ஒரு பவர்ஃபுல் லீடர் இன் மெட்ராஸ் ப்ரொவின்சஸ் அப்படியே இம்ப்ரூவ் ஆகிற காமராஜர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய மெட்ராஸ் ஸ்டேட் உடைய செக்ரட்டரியா வந்து எலெக்ட் ஆகிறார். ஸோ அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிரசிடென்டா சத்தியமூர்த்தி இருக்கிறாரு. சத்தியமூர்த்தி தன்னுடைய குருவா ஏத்துக்கிற காமராஜர் சத்தியமூர்த்தி இவருக்கு செக்ரட்டரி போஸ்டிங் கொடுக்கிறார். காங்கிரஸ் உடைய செக்ரட்டரி போஸ்டிங் கூட சத்தியமூர்த்தி பிரசிடென்டா இருக்கார் 1936ல. ஸோ வெரி நெக்ஸ்ட் இயர் 1937ல the election was conducted in Tamil Nadu. He was elected as a member of legislature assembly from Virudhunagar. ஸோ விருதுநகர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாரு. அப்போ டியூரிங் தி டைம் in 1937 election he was in jail. ஜெயில இருக்கிறார். ஜெயில இருந்துட்டே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ ஜெயில இருந்துட்டே இவரு நகரமன்ற தலைவர் விருதுநகரனுடைய சேர்மனா எலெக்ட் ஆவாரு. விருதுநகருடைய எம்எல்ஏவும் எலெக்ட் ஆவார். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் பர்சனா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த காமராஜர் இருப்பார். ஸோ 1937 he was elected as a MLA in விருதுநகர் from the jail. இந்த ஹிஸ்டரி ஆஃப் காமராஜருடைய மொத்த வாழ்க்கை வரலாறு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 72 வருஷம் உயிர் வாழ்ந்ததுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவர் 9 வருடங்கள் தன்னுடைய 9 வருடங்களை வந்து சிறையிலேயே நாட்டினுடைய விடுதலைக்காக வந்து ஜெயில இருப்பார். அப்ப தமிழ்நாடுடைய ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ஸ்க்காக ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஜெயில இருந்த ஒரு பர்சன் யார் அப்படின்னு சொன்னா காமராஜர். ஆல்மோஸ்ட் டோட்டலி he was sentenced 6 times. 6 முறை வந்து பாத்தீங்கன்னா இவர் சிறையில அடிச்சிருக்காங்க. 9 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவர் ஜெயில இருந்திருக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இயர் ஆஃப் 1940 he was elected as the president of Indian National Congress of Madras State. ஸோ மட்ராஸ் ஸ்டேட் உடைய பிரசிடென்டா, சரிங்களா, இது கூட செக்ரட்டரி. இப்போ காங்கிரஸினுடைய தலைவரா வந்து பாத்தீங்கன்னா 1940ல வந்து செலக்ட் ஆகிறார். ஸோ 1940க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் வரைக்கும் வந்து ஒரு கேப்பபிள் பர்சன், ஒரு கேப்பபிள் லீடரா வந்து பாத்தீங்கன்னா இந்த காமராஜர் வந்து ரோல் பண்றார். ஸோ 1942ல வந்து பாத்தீங்கன்னா he was elected as a chairman of முனிசிபாலிட்டி விருதுநகர் முனிசிபாலிட்டி. ஸோ விருதுநகரனுடைய சேர்மன் நகரமன்ற தலைவர் பதவிக்கு வந்து இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்பவும் அவர் சிறையில தான் இருக்கார். 42லயும் சிறையில இருக்காரு. அப்போதான் என்னென்ன ஈவென்ட் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா ஆகஸ்ட் 8 1942 குட் இந்தியா மூவ்மெண்ட் காந்தியால பாம்பே காங்கிரஸ் மாநாட்டில் ஐஎன்சி அறிவிக்கிறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அறிவிச்ச உடனே பாம்பே மாநாடு. இந்த கொஸ்டின்ஸ் என்ன இதுலன்னு பாத்தீங்கன்னா சொன்னா குட் இந்தியா மூவ்மெண்ட் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டதுன்னா பாம்பே. ஸோ அது நீங்க அந்த பிளேஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ வெரி நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் டே ஆகஸ்ட் 7 and 8ல நடக்கிற இந்த காங்கிரஸ் மாநாடு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்பிச்சோடனே காந்திஜி என்ன பண்றாரு, ஆகஸ்ட் 9 மறுநாளே வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை வந்து ரொம்ப தீவிரமா இறங்கி போராட ஆரம்பிச்சிடறாரு. அப்போ இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்டோட காட்டிலும் 1942 நடக்கிற குட் இந்தியா மூவ்மெண்ட்ல நிறைய பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெளியே அனுப்புறதுக்காக நிறைய இந்திய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துல வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ 1942 குட் இந்தியா மூவ்மெண்ட், இந்த மூவ்மெண்ட் வந்து
லீட் பண்ணவர் காமராஜர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காமராஜர் அரெஸ்ட் பண்ணணும், பாம்பேல இருந்து வந்து காமராஜர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருடைய போட்டோ வச்சுட்டு பிரிட்டிஷ் போலீஸ் எல்லாமே தேடிட்டு இருக்காங்க. ஆனா நடு வழியில அரக்கோணத்திலே அவரை தடுத்து நிறுத்தி முத்துக்குட்டி அப்படின்றவரு, ராணிப்பேட்டையினுடைய முத்துக்குட்டி அப்படின்னா அவரை செக்யூர் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, ராணிப்பேட்டை வழியா வந்து திண்டிவனம் வழியா வந்து அவர் விருதுநகருக்கு போனாரு. மறைஞ்சு விருதுநகர் வரைக்கும் போயிட்டு அந்த போராட்டத்தை மதுரையில ரொம்ப தீவிரமா முன்னெடுத்துட்டு போனார். ஸோ இது குட் இந்தியா மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குட் இந்தியா மூவ்மெண்ட் தமிழ்நாட்டில் லீட் பண்ணவர் காமராஜ். ஸோ நெக்ஸ்ட் 1947 சாத்தூர்ல நடக்கிற எம்எல்ஏ தேர்தலில் வெற்றி பெறுகிறார். ஸோ நெக்ஸ்ட் 1952 வந்து பாத்தீங்க சொன்னா விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் பாராளுமன்ற தொகுதி எம்பி கேண்டிடேட்டா ஸ்ரீவில்லிபுத்தூருடைய எம்பி கேண்டிடேட்டா 52லயும் 46ல சாத்தூருடைய எம்எல்ஏவும் இவர் எலெக்ட் ஆகும். ஸோ 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திரம் வாங்கினவனே ஸோ சத்தியமூர்த்தியோடைய வீட்டுக்கு, தன்னுடைய அரசியல் குருவா இருக்கிற சத்தியமூர்த்தியோடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே தேசிய கொடி ஏற்றி சத்தியமூர்த்தியுடன் தன்னுடைய சுதந்திர நாளை வந்து கொண்டாடினார் இந்த காமராஜர். இதோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1954 வந்து குலக்கல்வி சிஸ்டத்தினால ராஜாஜி போஸ்டிங் ரிசைன் பண்ணவனே காங்கிரஸ் கமிட்டி என்ன பண்ணது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கமிட்டி காமராஜருக்கு ஆர்டர் பண்ணது, யூ டேக் ஏ சார்ஜ் ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வருது நேரு கிட்ட இருந்து. ஸோ காமராஜர் ஃபார்ம் தி கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் in 1954. ஸோ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா, காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வரா காமராஜர் முதல்ல பதவி ஏற்றுக்கிட்ட ஆண்டு 1954. ஸோ நெக்ஸ்ட் வாஸ் ரூல் கண்டினியூஸ்லி 9 years. தமிழக வரலாற்றில் தொடர்ந்து 9 வருடங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து சாதனை புரிந்தவர் முதல்ல யாரு அப்படின்னு பாத்தீங்க சொன்னா யாரு, காமராஜர். ஸோ அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணவர் தான் எம்ஜிஆர். 10 வருஷம் அதுக்கப்புறம் பாரு 77ல இருந்து 87 வரைக்கும் இருப்பாரு. கிட்டத்தட்ட 3 எலெக்ஷன்ஸ் நடக்கும் காமராஜர். அந்த 3 எலெக்ஷன்ஸ்லயும் காமராஜர் தொடர்ந்து ஜெயிச்சு சாதனை புரிவார். சரிங்களா, இதுவும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் காமராஜர். ஸோ ஜென்ரலா அச்சீவ்மெண்ட்ஸ்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு சென்னை இந்த பிடபிள்யூடின்னு சொல்ற நிறைய ஒர்க்கை வந்து செஞ்சவர் அவர் தான். தமிழ்நாட்டில் நிறைய டேமை கட்டினவர் அவர் தான். மத்திய உணவு திட்டத்தையே கொண்டு வந்தவர் அவர் தான். நிறைய இண்டஸ்ட்ரியல் சிப்கார்டு இண்டஸ்ட்ரியல் ஜோனை வந்து எலெக்ட் பண்ணவர் அவர் தான். அதே மாதிரி குந்தா நீர்மின் நிலையமும் அவருடைய பீரியட்ல தான் வந்தது. சரிங்களா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. பெல்லும் அவருடைய பீரியட்ல தான் வந்தது. சரி, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்கல் லிமிடெட் அப்படின்னு சொல்ற பெல்லும் அவருடைய பீரியட்ல தான் வந்தது. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ்ல இன்னும் ஒரு சிலது ரொம்ப முக்கியம், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா, ஓகே. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் காமராஜர். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் காமராஜர்னா மிட் டே மீல்ஸ் எக்ஸாம் பேஸ்டு கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸா இருக்கு. அண்ட் தென் வேற என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் காமராஜர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் காமராஜர் மிட் டே மீல்ஸ். ஸோ மிட் டே மீல்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் வந்து லான்ச் பண்ணார். ஸோ எங்க லான்ச் பண்ணார்னா பாரதியார் பிறந்த எட்டயாபுரம், பாரதியாரோட வீடு இருக்கக்கூடிய எட்டயாபுரத்துக்கு போயிட்டு அவருடைய வீட்டுல இந்த மதிய உணவு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சார். ஸோ இது காமராஜருடைய சாதனைகளை மிக முக்கியமானது வந்து மதிய உணவு திட்டம், மிட் டே மீல்ஸ் ஸ்கீம். சரிங்களா, ஆக்சுவலி இந்த மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா தியாகராய ரெட்டி வந்து சென்னையுடைய மேயரா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் வந்து ஒன்லி கார்பரேஷன் ஸ்கூல், இந்த கார்பரேஷன் சென்னை மாநகராட்சி பள்ளிகள்ல மட்டும் நடைமுறையில இருந்தது. அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தியுடைய காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மதிய உணவு திட்டம் வந்து தொடர்ந்து சிறப்பா செயல்பட்டது. ஸோ அது தமிழ்நாடு முழுக்க அனைத்து பள்ளிகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முடிவு செஞ்சார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 12,000 பள்ளிகள், சரிங்களா, 12,000 பள்ளிகளை திறந்தவர், ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு பள்ளிகளை திறந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது காமராஜர். அப்போ ஏழை குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா உணவு கொடுத்தா பள்ளிக்கு வருவாங்க, கல்வி கற்பார்கள் அப்படின்ற ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த மதிய உணவு திட்டத்தை வந்து காமராஜர் தமிழக பள்ளிகள் அனைத்து பள்ளிகளுக்கும் நடைமுறை கொடுத்தினார். அதே மாதிரி இந்த மதிய உணவு திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சத்துணவு திட்டமா வந்து மாத்தினவர் யாரு, எம்ஜிஆர். சரியா, நியூட்ரிஷன் ஃபுட் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா எம்ஜிஆர். சரிங்களா, இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும். அதே மாதிரி சத்துணவுல முட்டை போட்டவர் கலைஞர். சரிங்களா, அதே மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ் கொடுத்தவங்க ஜெயலலிதா அம்மையார். ஸோ இவங்க எல்லாருமே நீங்க என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இதுல இருந்து ஒரு ஸ்கீம்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா இவருடைய டைம்ல தான் நிறைய ஃபேக்டரிஸ் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது.
அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பெரம்பூர் ரயில் நிலையம், நீலகிரியில் இருக்கக்கூடிய பிலிம் ஃபேக்டரிஸ், அதே மாதிரி அசோக் லைலாண்டு, அதுக்கப்புறம் புகழூர்ல இருக்கக்கூடிய பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், ராயல் என்ஃபீல்டு இண்டஸ்ட்ரி, ஃபோர்டு கார் கம்பெனி, ராம்கோ சிமெண்ட் ராஜபாளையம், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கம்பெனி வண்டலூர்ல ஸ்டாண்டர்ட் கம்பெனியுடைய மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சரிங், அதே மாதிரி ஆவடி சரிங்களா ஆர்மி வெஹிக்கல் மேனுஃபேக்சர் பண்ற ஃபேக்டரி ஆவடி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சில்க்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக மேட்டூர்ல ஒரு இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவருடைய பீரியட்ல ஒரு நெய்வேலி லிக்னைட் இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி வந்து திருச்சியில வந்து பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்கல் லிமிடெட், அதே மாதிரி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூஷன் டெக்னாலஜி, எம்ஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி, ஐஐடி சரிங்களா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவருடைய பீரியட்ல தான் கொண்டு வந்தது. அதே மாதிரி டியூரிங் தி டைம் ஆஃப் காமராஜர் இந்தியாவில் வந்து நீர் மேலாண்மையை வந்து மிக சிறப்பாக வந்து முதல்ல நடைமுறைப்படுத்தியவர் காமராஜர். நிறைய டேம்ஸ் சரிங்களா, இன்னைக்கு மேட்டூர் டேம் தமிழ்நாட்டினுடைய பிரதானமான டேம், நிறைய டேம்ஸ், மேட்டூர் டேம், வைகை டேம் சரிங்களா, அதுக்கப்புறம் நிறைய டேம்ஸ் இருக்கு. அந்த டேம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாருடைய பீரியட்ல கட்டப்பட்டதுன்னா இவருடைய பீரியட்ல தான் கட்டப்பட்டது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குந்தா நீர்மின் நிலையம் திட்டம் சரிங்களா, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து குந்தா அப்படின்ற மலைப்பகுதியில நீர்ல இருந்து மின்சாரத்தை தயாரிக்கும் முறையை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா குந்தால ஆரம்பிச்சார். அதுவும் ரொம்ப ஃபேமஸ் சரிங்களா. ஸோ தென் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவருடைய ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பவானி சாகர், பவானி, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா காவேரி ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவருடைய டைம்ல தான் கட்டினாங்க. அதே மாதிரி நிறைய பிரிட்ஜஸ் சரிங்களா, தமிழ்நாடுடைய ஃபேமஸ் ஓல்டு பிரிட்ஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவருடைய காலத்துல தான் கட்டப்பட்டது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இவருடைய டைமுடைய அனதர் அச்சீவ்மெண்ட்ஸ்